சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். துன்மார்க்க மாதர் மயக்கம் மன தூயர்க்கு பற்றாது சொன்னேன் ஜனகன் தன்மார்க்க நீதி துஷ்டாந்தம் அவன் தானந்தம் ஆன சதானந்தன் நன்றோ. துன்மார்க்க மாதர் மயக்கம் மன தூயர்க்கு பற்றாது சொன்னேன் ஜனகன் தன்மார்க்க நீதி திருஷ்டாந்தம் அவன் தானந்தம் ஆன சதானந்தன் நன்றோ. சங்கர சங்கர சம்போ. இதற்கு முன்னால சில பாடல்கள்ல பெண்ணாசையை மிகவும் கண்டித்து விட்டதாக கருதுகிற தாய்மானவர் இல்லற ஞானிகள் சிறந்தவர்களே என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். ரொம்ப கண்டிச்சிட்டோமோ அப்படின்னு அவருக்கு தோன்றது. ரொம்பவும் நம்ம ஃபோர்ஸாக சொல்லிட்டோமோ, எல்லாரும் இதாக நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரிகிறது பாடலை பார்த்தா. கெட்ட பெண்களோடு தான் சேரக்கூடாது. துன்மார்க்க மாதர் மயக்கம் மன தூயர்க்கு பற்றாது. ரெண்டு அர்த்தம். பற்றக்கூடாது, மன தூயர்க்கு பற்றாது. மனம் தூய்மையாக இருக்கின்றவர்களுக்கு தீய பெண்களோடு சேர்க்கை ஏற்படாது அப்படின்னு ஒரு பொருள். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மன தூய்மையை விரும்புகின்றவர்கள் தீய பெண்களோடு சேரக்கூடாது. மனம் தூய்மையாக இருப்பவர்கள் தீய பெண்களோடு சேர மாட்டார்கள். ஒன்று. மனம் தூய்மையாக இருக்க விரும்புபவர்கள் தீய பெண்களோடு சேரக்கூடாது. ஆக, ஆனால் அதுக்காக வேண்டி பெண்களோட சேராமல் இருக்கலாமான்னா அப்படி சொல்லலை. ஒரு பெண்ணோட இணைந்து, ஏன்னா ஒரு பாட்டு இருக்க, ஒரு மனம் புரிந்து உறவுடன் வாழும் உத்தமனும் ராமனும் ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அன்பின் வழியில் யார் நடந்தாலும் அவனும் ராமனும் ஒன்றுங்கிற பாட்டு மாதிரி ஒரு மனம் புரிந்து நிறைவுடன் வாழும் ஒருவனும் ராமனும் ஒன்று. கரெக்ட் தானே? அல்ல, ஜனகன் தன் மார்க்க நீதி திருஷ்டாந்தம். ஜனகனுடைய மார்க்கத்தை பாருங்க. ஜனகர் இல்லறத்தில் இருந்த ஞானி. அவருடைய நீதி நெறியோடு கூடிய வாழ்க்கை திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா சான்றுங்கிறார். அவன் தானந்தமான சதானந்தன் அன்றோ. தானந்தமான, அதாவது இடைவிடாத இன்பத்தை உடையன். ஜனகன்தான் முடிவான இடையறாத இன்பத்தினை உடையவன் அல்லவா? எப்பொழுதும் இன்பத்திலேயே நிலை பெற்றவன் அல்லவா? அவன் தானந்தமான, அதாவது தானந்தமானன்னா அந்த அவன்தான்ங்கிறதுல சேர்த்துக்கணும். அவன்தான் அவர் போட்டிருக்கார். அவன்தான் அந்தமான சதானந்தன் அன்றோ. வாழ்க்கையில் மனிதன் இறுதியாக பெற வேண்டிய பேரன்ப வடிவமாகவே இருந்தான் அல்லவா? மக்கள் வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக பெற வேண்டிய ஆத்மானந்த வடிவமாகவே இருந்தான் அல்லவா? இல்லற ஞானியாக இருந்து பிரம்மானந்தத்தை பெற்றவன் ஜனகன். அப்படி உங்களுக்கு பெண்களோடு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குமானால் ஜனகனை போன்று வாழுங்கள் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான
தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.